ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரங்காமை நோய் தொற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உலகத்தை அச்சுறுத்துற வகையில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி தான், குரங்காமை. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த குரங்காமை பரவிட்டு வருது. அதை பார்க்கும் போதே நம்மளுக்குலாம் பயமாக இருக்குது, கரெக்டா? அது மட்டும் இல்லாமல் இது உலகம் ஃபுல்லாக வேகமாக பரவிட்டு வருது. குரங்கம்மையை பொறுத்த வரைக்கும் இது கொரோனா லெவலுக்கு பெருசாகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஆனா பரவுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த குரங்கம்மை இந்தியாவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை கொண்டு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம நாட்டில் எதுவும் பெரிய லெவலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தல. ஆனா வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பயணிகள் மூலம் இது பரவக்கூடிய அபாயம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால ஏர்போர்ட், ஹார்பர் போன்ற இடங்கள்ல சுகாதார மையம் அமைச்சிருக்கு கவர்மெண்ட். இது மாதிரி சுகாதார மையங்கள் அமைச்சு வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரும் பயணிகளை சோதிக்கிறது மூலமா தொற்று பரவலை தடுக்கலான்னு சொல்றாங்க. இந்த தொற்று ஏற்பட்டுச்சுன்னா 2 to 4 வாரங்கள் வரைக்கும் நீடிக்கும்னு சொல்றாங்க. இந்த தொற்றால பாதிக்கப்பட்ட நபர் சிகிச்சை எடுக்கிறது மூலமா முழுமையா குணமடைவாரு. இப்ப வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு நபருக்கு குரங்கம்மை பாதிப்பு இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. இப்போ அந்த நபர் மருத்துவமனையில மருத்துவர்களோட கண்காணிப்புல இருக்காரு. இப்போ அந்த நபரோட உடல்நிலை சீராக இருக்குன்னு மத்திய சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட நபருடன் தொடர்புல இருந்தவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஏதாச்சும் நோய் தொற்று பரவி இருக்கான்னு ஆய்வும் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நோய் வந்தா தலைவலி, காய்ச்சல், முதுகுவலி, தசைவலி, கணுக்காலில் வீக்கம், சருமத்தில் அரிப்பு போன்றவை நோயின் அறிகுறியாக காணப்படுது. இந்த நோய் தானாகவே குணமாகக்கூடிய நோயா இருந்தாலும் குழந்தைங்களுக்கும் அல்லது எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கும் இந்த நோய் வந்துச்சுன்னா இறப்ப கூட வர வைக்கும்னு சொல்றாங்க. இந்த தொற்று வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கையை நல்லா சோப்பு போட்டு கழுவணும். அப்படி இல்லைன்னா சானிடைசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டா, நீங்கள் அசைவ உணவு ஏதாச்சும் சாப்பிட்றீங்கன்னா அதை நல்லா வேக வச்சு சாப்பிடணும். இந்த தொற்று அறிகுறி இருக்கிற நபருடன் நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடாது. அடுத்தது, நீங்க வெளியே எங்கேயாச்சும் போறீங்கன்னா மாஸ்க் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. உங்களை சுத்தி இருக்கிற இடங்களை சுத்தமா வச்சுக்கோங்க. முக்கியமா தரைப்பகுதிகளை சுத்தமா வச்சுக்கோங்க. அப்புறம் கைஸ், நீங்க இதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த நோயை தடுக்கிறதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தாலே போதும், எல்லாம் சரியாயிடும். நம்மெல்லாம் கொரோனாவையே சமாளிச்சவங்க, இதை சமாளிக்க மாட்டோமா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.